So hi, hello, welcome back to Motorcycle Maniacs Vlogs. This is Tej Kiran over here. So once again we are back over here with another bike review. So இப்போ நம்ம கிட்ட இருக்கிற பைக் பார்த்தீங்கன்னா this is the Indian Scout 60 2018 model. இதை பற்றி இன் டீட்டெயில் சொல்லணும்னா இந்தியன் மோட்டர் சைக்கிள்ஸ் பெருசாக வந்துட்டு இங்கே யாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. பட் தெர் இஸ் அ அஃபிஷியல் டீலர்ஷிப் ஓவர் ஹியர் இன் சென்னை. ஸோ நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் கூட வந்துட்டு விற்றுருக்காங்க, அவங்க நிறைய வெஹிக்கிள்ஸ் விற்றுருக்காங்க. அண்ட் திஸ் ஒன் இஸ் அ க்ரூசர் கைண்ட் ஆஃப் திங். இது நம்ம செக்மெண்ட்லேயே வராது, நம்ம வந்துட்டு டோட்டலாக வந்து ஸ்போர்ட்ஸ் நேக்கட் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். ஓகே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு கொஞ்சம் க்ரூசர் சைட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஐம் நாட் அ கிரேட் ஃபேன் ஆஃப் க்ரூசர்ஸ், பட் ஸ்டில் வந்துட்டு ஐ லவ் திஸ் க்ரூசர் அலோன். எனக்கு இந்தியன் வெஹிக்கிள் மட்டும் ரொம்ப பிடிக்கும், ஜஸ்ட் பிகாஸ் இட்ஸ் பில்ட் அப் குவாலிட்டி. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அதோட டார்க்கும் சரி, அதோட பவரும் சரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ ஹவ் பீன் ரைடிங் திஸ் ஃபார் அ வெரி லாங் டைம். ரொம்ப நாளாக நான் இதை ஓட்டிகிட்டு இருந்திருக்கேன். ஐ ஹவ் ஹேட் அ கப்புள் ஆஃப் ரைட்ஸ் வித் திஸ் ஆல்சோ. ஸோ let's start with the review. Actually technically பார்த்தீங்கன்னா this is around V12 தான். அது this is not an inline twin cylinder தான், பட் V டைப்பில் இருக்கும். 1000cc லிட்ரலி. பட் வந்துட்டு இதோட பவர் வைஸ் வந்து 1000cc இருந்தாலும் பவர் 1000cc ஈக்குவலாக இருக்காது. க்ரூசர்னாலே உங்களுக்கு டார்க் தான் அதிகமாக இருக்கும். இது டார்க் இஸ் அரௌண்ட் 88 இருக்கும். பிஹெச்பி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 78 80 அப்படி இருக்கும். ஸோ உங்களுக்கு அதிலே தெரிஞ்சிருக்கும், இது வந்துட்டு உங்களுக்கு பிஹெச்பி கம்மியாக இருக்கும், பட் டார்க் அதிகமாக இருக்கும். ஸோ வெயிட்டுக்காக வந்துட்டு அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஒன் மோர் திங், க்ரூசர்ஸ் ஆர் நாட் மென்ட் ஃபார் பவர், ஆக்சுவலி இட்ஸ் மென்ட் ஃபார் டார்க். ஸோ அதனால தான் இதில் இந்த ஓனர் வைஸ் பார்த்தீங்கன்னா நாட் மச் ஆஃப் மாட்ஸ். ஹி டென்ட் டூ மச் மாட்ஸ் அட் ஆல். சும்மா ரேம் மவுண்ட்ஸ் மாட்டியிருக்காரு ஜஸ்ட் ஃபார் ஹிஸ் மொபைல் ஹோல்டர். அதுக்கப்புறம் நத்திங் மச், ஹி டென்ட் டூ மச். பட் இதுக்கு பெருசாக அவசியமும் கிடையாது. ஹி ஜஸ்ட் ரைட்ஸ் இட் லைக் தட். ஸ்டாக்காக வரதே வந்துட்டு உங்களுக்கு பேங்காக இருக்கும் எல்லாமே. அந்த எக்ஸாஸ்ட் கூட அவர் சேஞ்ச் பண்ணல, ஸ்டாக் எக்ஸாஸ்ட்டில் தான் இருக்குது. ஸ்டாக் எக்ஸாஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பேஸியாக இருக்கும். த திங் இஸ் லைக் இட் ஒன்ட் பி லவுட் லைக் அ ஹார்லி, இட் வில் பி வெரி பேஸி. உங்களுக்கு ரைட் பண்ணும்போது வந்துட்டு உங்களுக்கு ஒரு பேஸியான சவுண்ட் தான் வருமே தவிர இட் ஒன்ட் டேமேஜ் யுவர் இயர்ஸ் அண்ட் ஆல். ரொம்ப லவுடாக இருக்காது. இதுக்கு நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட் போனீங்கனாலே உங்களுக்கு வந்து இட் வில் பி வெரி லவுட். ஸோ ரொம்ப லவுடாக இருக்குன்றதுக்காகவே வந்துட்டு இவர் ஸ்டாக்லேயே வச்சுருக்காரு. ஸோ இதோட ஸ்பெக் பற்றி பார்த்தீங்கன்னா this is a 1000cc V12 engine. This is not a liquid cooled engine, this is a oil cooled engine. So there are literally 3 types of cooling systems in vehicles, two wheelers பொறுத்த வரைக்கும். Air cooled, liquid cooled and then oil cooled. ஸோ சில வண்டியில் வந்துட்டு வெறும் ஏர் கூல் தான் வரும். ஏர் கூல்டு இல்லாமல் அதுக்கப்புறம் போனீங்கன்னா உங்களுக்கு லிக்விட் கூல்டு அண்ட் தென் தி ஆயில் கூல்டு. சில வண்டியில் ஒன்லி லிக்விட் கூல்டு வரும், சில வண்டியில் ஒன்லி ஆயில் கூல்டு வரும், சில வண்டியில் ரெண்டுமே வரும், லிக்விட் கூல்ட் ப்ளஸ் ஆயில் கூல்டுன்ற மாதிரி. லிக்விட் கூல்ட்னா நத்திங் மச், நம்ம கூலண்ட்டுன்னு சொல்கிறோம்ல, அந்த கூலண்ட் தான் வந்துட்டு ஹீட்டை டிஸ்பேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை கூல் பண்ணி தட்ஸ் கூலண்ட் தான் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆயில் கூல்னா ஆயில் வந்துட்டு ஹீட்டான ஆயில் தான் வந்துட்டு உங்களுக்கு ரேடியேட்டரில் ஃப்ளோ ஆகும். ஸோ அப்படி தான். ஸோ சில வண்டியில் ரெண்டுமே இருக்கிறப்ப என்ன ஆகும்னா கூலண்ட்டும் வந்துட்டு உங்களுக்கு ஹீட்டை டிஸ்பேட் பண்ணுறதுக்கான ரேடியேட்டர் தனியாக இருக்கும், ஆயிலோட ஹீட்டை டிஸ்பேட் பண்ணுறதுக்கான ரேடியேட்டரும் தனியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஜஸ்ட் ஆயில் கூல்ட், அதுக்காகவே அவ்வளோ பெரிய ரேடியேட்டர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி மேஜர் திங் இஸ் திஸ் திங். அண்ட் செகண்ட் ஆஃப் ஆல் டிரான்ஸ்மிஷன். நான் டிரான்ஸ்மிஷன் சைட் நிறைய பேசினது கிடையாது. திஸ் இஸ் ஆக்சுவலி பெல்ட் ட்ரைவ், ஓகேங்களா. ஸோ இதுலேயும் வந்துட்டு டிரான்ஸ்மிஷன் சைடும் வந்துட்டு உங்களுக்கு 3 இருக்குது. இது செயின் ட்ரைவ் இருக்குது, அதுக்கப்புறம் பெல்ட் ட்ரைவ் இருக்குது, அதுக்கப்புறம் ஷாஃப்ட் ட்ரைவ் இருக்குது. இந்த 3த்துக்கும் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு நிறையவே இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த க்ரூசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெல்ட் ட்ரைவ் மட்டும்தான் இருக்கும். செயின் ட்ரைவ் பார்த்திங்கன்னா யூ வில் ஹேவ் இட் இன் தி தீஸ் பைக்ஸ் லைக் ஸ்போர்ட்ஸ் நேக்கடு இதுக்கு எல்லாத்துக்குமே இருக்கும். 3த்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா பவர் லாஸ். ஸோ இன்ஜின்லேருந்து உங்களுக்கு வந்து வீலுக்கு அனுப்புறதுக்கான டிரான்ஸ்மிஷன் இதுதான் வந்து ட்ரைவு. ஸோ அந்த ட்ரைவில் வந்துட்டு இந்த 3மே இருக்குது. ஸோ செயின் ட்ரைவ்னால் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்துட்டு அரௌண்ட் 10 to 20% ஆஃப் பவர் லாஸ் இருக்கும் கண்டிப்பாக. நம்ம சொல்கிறது வந்து ரெண்டு ஹார்ஸ் பவர் சொல்லுவோம், வீல் ஹார்ஸ் பவர் அண்ட் தி பிரேக் ஹார்ஸ் பவர். ஸோ இன்ஜினோட ஹார்ஸ் பவர் வேறையாக இருக்கும், பட் வீலுக்கு டிரான்ஸ்மிட் ஆகும்போது அது வேறு ஹார்ஸ் பவராக இருக்கும். தட்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் பவர் லாஸ். பெல்ட் ட்ரைவ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அரௌண்ட் 30% to 40% வந்துட்டு உங்களுக்கு பவர் லாஸ் இருக்கும். ஷாஃப்ட் ட்ரைவ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 50% கண்டிப்பாக 50 இருக்காது, 50 விட கம்மியாக வந்துட்டு உங்களுக்கு பவர் லாஸ் இருக்கும். பட் இதில் அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா செயின் ட்ரைவ் வந்துட்டு உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் அதிகம், அண்ட் தென் மெயின்டெனன்ஸ் மட்டும்தான் அதிகம், அண்ட் தென் நாய்ஸ். இந்த ரெண்டும் மட்டும் வந்துட்டு உங்களுக்கு அதில் அதிகம். பெல்ட் பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி, பட் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம்.
அதாவது மெயின்டெனன்ஸ்னால் ப்ரைஸ் வைஸ் நான் சொல்லலை. மெயின்டெனன்ஸ் இஸ் த வே யூ மெயின்டைன் இட். செயின் ட்ரைவ்னா நீங்கள் எவ்ரி 500 to 1000 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும், செயின் க்ளீன் பண்ணணும், லூப் பண்ணணும், இதுதான் மெயின்டெனன்ஸ் நான் சொல்கிறது. செயின் ட்ரைவ் இஸ் வெரி சீப் வென் கம்பேர்ட் டு பெல்ட் ட்ரைவ். பெல்ட் ட்ரைவ் வந்துட்டு மெயின்டெனன்ஸ்க்கான மெத்தட்ஸ் வந்துட்டு எதுவுமே கிடையாது, பெருசாக எதுவுமே கிடையாது, வெரி லோ, பட் காஸ்ட் இஸ் வெரி ஹை. ஷாஃப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது ஜீரோ மெயின்டெனன்ஸ்ன்ற மாதிரி தான். மெயின்டெனன்ஸ் வந்துட்டு பெருசாக எதுவுமே கிடையாது, நீங்கள் எதுவுமே மெயின்டைன் பண்ண தேவையில்லை, எனி டைம் யூ கேன் ரைட் இட்ன்ற மாதிரி. பட் அதில் ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா இட் இஸ் டேம் எக்ஸ்பென்சிவ், டேம் எக்ஸ்பென்சிவ். அதுதான் இந்த மூணுத்துக்கான டிஃப்ரென்ஸ். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு தி பைக் ரிவ்யூ. நம்ம வந்துட்டு பைக்கை ஓட்டி பார்த்துட்டு ஒரு vlog மாதிரி இருக்கும். திஸ் இஸ் ஆக்சுவலி a வெரி லென்த்தி வெஹிக்கிள், ரொம்ப லாங்காக இருக்கும். வெயிட் வைஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அரௌண்ட் 230-240 kgs ஆமாம், அவ்வளோதான் இருக்கும். பட் இட்ஸ் எ வெரி ஷார்ட் இதுதான் ஹைட்டு. ஸோ உட்காந்திங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தான் இருக்கும். யூ கேன் லிட்ரலி கீப் போத் யோர் லெக்ஸ் டவுன். இதுக்கு ஹைட் பார்த்தீங்கன்னா மினிமம் ஆஃப் உங்களுக்கு ஒரு 5.3 இருந்தால் போதும், உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் இதை ஓட்டலாம், பிரச்சனையே கிடையாது. ஹைட் வைஸ் நோ இஷ்யூஸ். வெயிட் மட்டும் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், பட் அது உங்களுக்கு ஓட்டும் போது தெரியாது. சிட்டிக்குள்ளே க்ரூசிங்க்கும் வந்துட்டு இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ லெட்ஸ் கோ ஹாவ் அ ஃபன் ரைட் அண்ட் ஜஸ்ட் ஐல் டாக் டியூரிங் த ரைட் இட் செல்ஃப். மற்றபடி இது எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் மட்டும்தான் இருக்குது, நத்திங் மச். ஏபிஎஸ்ஸு ஏபிஎஸ் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது இதில். தட்ஸ் ஃபைன் எனஃப் ஃபார் மீ. ஏபிஎஸ் இருந்தால் போதுன்ற கேரக்டர் தான் நான். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் பீப்புள் அட் தி எண்ட் ஆஃப் தி டே. ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் ஏபிஎஸ் வேரியன்ட், வேறு எதுவுமே கிடையாது. லெட்ஸ் கோ ஹாவ் அ ஃபன் ரைட். கம். ஸோ ஹியர் வி ஆர் லைக் இப்போ வந்துட்டு ரைட் பிளாக் பார்த்துடலாம். பட் த திங் இஸ் லைக் இப்போ நம்ம கொஞ்சம் சிட்டிக்குள்ளேயே தான் ஓட்டிகிட்ருக்கோம், நாட் மச் ஆஃப் அ ஹைவே. ஸோ சிட்டிக்குள்ளே இந்த வண்டி எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். ஹைவேக்கு போகிற அளவுக்கு இப்போது வந்துட்டு சாரி என்னால் இப்போ ஹைவே போக முடியல. லெட்ஸ் கோ இன்சைட் தி சிட்டி. ஸோ இன்சைட் சிட்டிக்குள்ளே வந்துட்டு எப்படி இந்த ரைடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு vlog மாதிரி போட்டுடலாம். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் பிட் ஹாட் ஆக்சுவலி. கண்டிப்பாக சூடாக தான் இருக்கும். we have to adapt to that. அதுவும் சிட்டிக்குள்ளே கண்டிப்பாக இன்னும் சூடாகும், பிகாஸ் இட்ஸ் அ வீட் வென். ஸோ ஹீட் ஆகும். லெட்ஸ் கோ ரைட். அண்ட் சிட்டிக்குள்ளேயே பார்த்தாலும் சரி, ஹைவேல பார்த்தாலும் இதோட பிரேக்கிங் இஸ் நாட் தட் கிரேட். பிகாஸ் வந்துட்டு இட்ஸ் அ க்ரூசர் மாடல்ன்றப்போ நீங்கள் கொஞ்சம் பிரேக்கிங் கொஞ்சம் பார்த்து தான் ஓட்டுற மாதிரி இருக்கும். டோன்ட் ட்ரைவ் இட் டூ ஹார்ட் பிகாஸ் இட் ஜஸ்ட் ஹாஸ் அ சிங்கிள் டிஸ்க் இன் த ஃப்ரண்ட். சிங்கிள் டிஸ்க் தான் இது. ஸோ பிரேக்கிங் பைட் வந்துட்டு உங்களுக்கு அவ்வளோ கிரேட்டாக இருக்காது. அது டியூவல் டிஸ்க் கொடுத்துருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். சிங்கிள் டிஸ்க் கொடுத்ததுனால பிரேக்கிங் வந்துட்டு சொல்கிற அளவுக்கு இருக்காது. ஓகே, ஃபைன், கூல். இஃப் யூர் வித்தின் த ஸ்பீட் லிமிட்ஸ் இட் வில் பி ஃபைன், கூல். அண்ட் கிளச் வைஸ் பார்த்திங்கன்னா இட்ஸ் அ பிட் ஹார்ட். கிளச் கண்டிப்பாக ஹார்டாக தான் இருக்கும். ஸோ டாக்கிங் அபவுட் த கிளச் வந்துட்டு உங்களுக்கு இது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். பட் போக போக உங்களுக்கு பழகிடும். பட் க்ரூசிங் ஸ்பீட் பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் அரௌண்ட் 120 to 130 வில் பி வெரி நைஸ். க்ரூஸ் பண்ணிக்கிட்டே போகலாம் வித்தவுட் எனி ஸ்ட்ரெயின். 120 to 130 ரொம்ப ஃபாஸ்ட்டாக போக முடியாது. இதில் ஃபாஸ்ட்டாக போகும், பட் இட் வில் ஸ்ட்ரெயின் யூ அ லாட். பைக் ஸ்ட்ரெயின் ஆகாது, நம்ம ஸ்ட்ரெயின் ஆகிடுவோம்.
ஸோ அதனால் ஸ்பீட் லிமிட்குள்ளேயே தான் மெயின்டைன் பண்ணிக்கணும். அண்ட் ஒன் மோர் திங், ஹேண்ட்லிங்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ லைக் யூ கேன் ஃப்ளிக், யூ கேன் க்ரூஸ், see you can flick like whatever you want. ஜாலியாக ஓட்டலாம் இந்த வண்டி. braking, so be in your limits. இதில் இன்னொன்று வந்துட்டு ஃபுல் சூட் போட்டு ஓட்டுறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். அண்ட் பூட்ஸும் வந்துட்டு யூ கான்ட் வேர் இட். ஏன்னா வந்துட்டு உங்களோட கியர் ஷிஃப்டிங்க்கான இதுக்கும் கியர் பெடலுக்குமே ராடுக்குமே வந்துட்டு அந்த பம்பருக்குமே வந்து ரொம்ப சின்ன கேப் தான். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் காலை விட்டு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ பூட்ஸ் ஐ வுடன்ட் ப்ரிஃபர், பட் நார்மலான பூட்ஸு க்ரூசர்ஸ்க்கான பூட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் லைக் வாட் ஐ ஹாவ் இஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பூட்ஸ். ஸோ அது இதுக்கு யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். நைஸ். You can flick, you can ride in style. கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்கும், நாட் வெரி பேட், கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். அண்ட் சஸ்பென்ஷன் வைஸ் கொஞ்சம் ஹார்டர் சைடில் தான் இருக்கும். ஐ திங்க் ஸோ. we have a ZX 10R over here. Yeah. AP Rishi. I think so, that's Rishi. I think so, it's Rishi. I don't know, I'm not sure. ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். 10R வந்து ஈஸியாக அப்படி போயிடும். பட் ஸ்கவுட் இஸ் நாட் தட் கேட்டகரி அட் ஆல். ஸோ ஸ்கவுட்டோட கேட்டகரியே வேறு. ஸோ டோன்ட் ரைட் லைக் தட். இதோட டார்க் உங்களுக்கு நான் காட்டுறேன். லெட் மீ கெட் அ ஸ்ட்ரெச், நைஸ் ஸ்ட்ரெச், ஸோ தட் ஐ கேன் ஷோ யூ த டார்க் ஆஃப் திஸ். அந்த இனிஷியல் புல் எப்படி இருக்கும்னு. பட் டேம் டிஃப்ரெண்ட் தானே ஹார்லி. ஹார்லி விட இது டேம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதெல்லாம் ஆனால் ஏதாவது வந்துருச்சு உங்களுக்கு வந்துட்டு இந்த பிரிட்ஜ்லலாம் வந்துட்டு பயங்கரமாக தூக்கி போடும். பிகாஸ் த சஸ்பென்ஷன் இஸ் வெரி ஹார்டுன்றப்போ உங்களுக்கு வந்துட்டு தூக்கி போடுது. பட் லோவர் ஸ்பீட் இட் செல்ஃப், லோவர் ஸ்பீட்னா ரொம்ப லோ கட்டாது. நாட் டூ லோ, 60-70 உங்களுக்கு வந்துட்டு யூ ஜஸ்ட் ஃப்ளை ஆஃப் ஃப்ரம் த சீட்லேருந்து ஒரு செகண்ட் நீங்கள் மேலே போயிட்டு தான் வருவீங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். இவ்வளோ டிராஃபிக் ஆகும்போது எதுக்குடா இவ்வளோ பெரிய பேரிகேட்டு? ஸோ ஐம் இன் தி ஃபர்ஸ்ட் கியர், ஸோ ஜஸ்ட் செக் அவுட் தி புல். See? அண்ட் இந்த வண்டி கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறதுனால நீங்கள் ஃப்ளிக் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. Miscalculation leads to a bad thing. Wow. Sweet win at the end of the day, bro. Sweet win. It's nice. Nice. Lots of wind blast. But stability வந்துட்டு உங்களை அதை அஃபெக்ட் பண்ணாது. ஸோ இந்த விண்ட் பிளாஸ்ட்லாம் வந்துட்டு இந்த வண்டியோட வெயிட்டுக்கு ஸ்டெபிலிட்டி இஷ்யூஸ் எதுவும் வராது. பட் யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல் அட் தி எண்ட் ஆஃப் த டே. நோ
this is the bike like உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ லாங்காக இருக்குன்னு ரொம்ப லென்த்தாக இருக்கும் the front tire itself is so damn big and you can see it just has a single disc at the front yeah single disc மட்டும்தான் and these bumpers வந்துட்டு ரொம்ப சேஃபாக இருக்கும் செம்ம சேஃப் இந்த bumpers and at the end of the day நீங்கள் ரொம்ப கார்னரிங் பண்ணுறீங்க ரொம்ப ஃப்ளிக் பண்ணுறீங்கன்னா அது தேயறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது you have to be very careful with that but it is damn good ஸோ இதோட பின்னாடி டயர் சைஸ் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல பட் இட் இஸ் வெரி பிக் nice tire size actually it looks cool let's listen to the exhaust note now ரொம்ப பேஸியாக இருக்கும் it won't be loud at all it will be bassy let's go back ஆக்சுவலி என்கிட்ட வந்துட்டு நிறைய பேர் நிறைய பைக்ஸோட ரிவ்யூஸ் கேட்குறீங்க கமெண்ட்ஸ்லேயும் சரி டிஎம்லேயும் சரி லைக் நார்மலாக நிறைய பேர் கேட்குறது வந்து 10R ரிவ்யூ S1000R S1000R இந்த மாதிரி பைக்ஸோட ரிவ்யூஸு எவ்ரிதிங் வில் கம் அப் சூன் ஆக்சுவலி சரி எல்லா கேட்டகரியும் ட்ரை பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு தான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இந்த கேட்டகரியை ட்ரை பண்ணுறேன் பட் திஸ் ஒன் இஸ் அ பிட் யூஸ் டு மீ ஆக்சுவலி I'm fine comfortable with this bike so no issues அதனால தான் சரி இந்த பைக்கில் ஒரு vlog எடுப்போம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறேன் and I'll end up this vlog over here itself okay then we'll wind up it up so this is Stage Kiran signing off from Motorcycle Maniacs and I really in love with the response from the videos actually I don't have much of viewers and all it is a very less count but full of potential count like I just want my content to reach out to people it doesn't matter how many like that எவ்வளோ கம்மியாக ரீச் ஆகுதுன்றதெல்லாம் எனக்கு மேட்டர் கிடையாது பட் த கண்டென்ட் ஷுட் ரீச் டு த பீப்புள் ப்ராப்பர்லி ஒரு 2000 பேர் பார்க்குறாங்கனாலும் அது வர்த் இட்டாக இருக்கணும் அந்த மாதிரி தான் ஐ டோன்ட் வாண்ட் லைக் 20K subscribers 2 lakh subscribers there's no use in it when you are influencing people in a bad way that's very bad actually போடுற கண்டென்ட் ப்ராப்பராக போடணுன்றது தான் என்னோட பாயிண்ட் ஆக்சுவலாக என்னோட இதுவே அப்படி தான் கான்செப்டே அப்படி தான் என்னோடய மைண்ட் செட்டே அப்படி தான் போட்டால் ஒழுங்காக போடணும் இல்லைனா போடவே கூடாது அண்ட் ஐ டோன்ட் கீப் ரன்னிங் ஆஃப்டர் கான்செப்ட்ஸ் லைக் சும்மா நாய் குறுக்கால் வந்துருச்சு அதுக்குன்னு ஒரு கான்செப்ட்டு சும்மா நாயை குளிப்பாட்டுறது அதுக்குன்னு ஒரு கான்செப்ட்டு இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு கிடையாது திஸ் சேனல் இஸ் அபவுட் பியூர் vlogging content nothing much nothing less okay so let's see you guys until next vlog this is one second let's see you guys until next vlog this is Stage Kiran signing off bye bye ride hard ride safe too wear your riding gloves wear your riding jacket wear your helmet and ride safe ride very safe thanks a lot see you guys until next vlog bye bye take care